ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இந்த சின்ன பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நூல், க்ராஷெட் ஹூக், கட்டர், நீடில், ஸ்டிச் மார்க்கர், பட்டன், ஃபேன்சி ஃப்ளவர் தேவை. இந்த ஃபேன்சி ஃப்ளவர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேண்டானா விட்டுறலாம். நம்ம இப்போ சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் வரைக்கும் கற்றுக்கிட்டோம். அந்த சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் வரைக்கும் வச்சு நம்ம இந்த மினி பர்ஸை பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணோன்னா, நம்ம லென்த் வைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணி அதை இந்த பர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு எவ்வளவு விட்த் இந்த பர்ஸுக்கு வேணுன்றதை பார்த்து அதை தான் ஃபவுண்டேஷன் செயினாக போட்டு ஒரு ரெக்டாங்கிள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி சைடில் ஜாயின் பண்ணிட்டோன்னா பர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் நாட், செயின், சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச். இவ்வளோதான். இவ்வளோத்தையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கற்றுக்கிட்டோம். ஸோ அதை வச்சு ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த மினி பர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போடணும். ஸோ இந்த பர்ஸை வந்து நம்ம லென்த் வைஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பர்ஸுக்கு எவ்வளோ விட்த்து வேணுமோ அவ்வளோ விட்த் போட்டுக்கணும். நான் இதில் வந்து 18 செயின் போட போகிறேன். ஸோ அது எப்படி போடணுன்னா, யானை ஹூக் மேலே வச்சு இந்த லூப் வழியாக இப்படி இழுத்திங்கன்னா செயின் ஃபார்ம் ஆகிடும். திருப்பி நம்மளுக்கு இந்த லூப் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அந்த லூப்பில் தான் நம்ம நெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். அதாவது யானை இப்படி ஹூக் மேலே வச்சு யானையும் ஹூக்கே அந்த லூப் வழியாக இப்படி இழுத்திங்கன்னா செயின் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை மாதிரி நம்ம 18 செயின் போடணும். 1 2 18 செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம செகண்ட் செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த லூப்பில் இந்த ஹூக் இருக்குது, அதுதான் ஃபர்ஸ்ட் செயின் சொல்லுவாங்க. அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயின்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த செயினில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஹூக்கை அந்த ஸ்டிச் வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நூலை இந்த ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த லூப் வழியாக இப்படியே இழுத்திங்கன்னா 2 லூப் ஃபார்ம் ஆகும் இந்த ஹூக்கில். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் அந்த 2 லூப் வழியாக இழுத்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் க்ரோஷே ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இந்த ரோ முடியும் போது நம்மளுக்கு 18 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டிச்சில் ஹூக்கை விட்டு நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் இந்த ஸ்டிச் வழியாக இப்படி இழுத்திங்கன்னா 2 லூப் ஃபார்ம் ஆகும். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கே அந்த 2 லூப் வழியாக இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே ஃபார்ம் ஆகிடும். நம்ம பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்த ரோ பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை டர்ன் பண்ணணும். அதுக்கு நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் இந்த லூப்பில் இழுத்திங்கன்னா நம்ம ஒரு செயின் போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க்கை டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வி மாதிரி இருக்கு இல்லையா, அது இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 2 லூப்பையும் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து டேர்னிங் செயின். இப்போ நம்ம செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணோம் இல்லையா, அதுதான் டேர்னிங் செயின். அந்த செயினில் ஒர்க் பண்ண போட்டோம். அடுத்த ஸ்டிச்சில் இருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இந்த ப்ரீவியஸ் ரவுண்டில் நம்ம எப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த ரவுண்ட்லேயும் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அது நம்மளுக்கு இந்த பர்ஸ் நம்ம பண்ணுற பர்ஸ் எவ்வளவு லென்த்துக்கு வேணுமோ அவ்வளவு லென்த்துக்கு நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு லென்த்துக்கு வேணுமோ அவ்வளவு லென்த்துக்கு நான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம பர்ஸ் மாதிரி நம்ம தைக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைசி ரோக்கு வந்து ஒரு பட்டன் ஹோல் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த ஒர்க்கை இப்படி 2ஆக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். அந்த சென்டர் ஸ்டிச்சில் நம்ம ஸ்டிச் மார்க்கரை வச்சுட்டு நம்ம எப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அந்த ஸ்டிச் மார்க்கருக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த ஸ்டிச் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம ஒரு பட்டன் ஹோல் பண்ணணும். இந்த பட்டன் ஹோலோட லென்த் வந்து நம்ம என்ன பட்டன் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு 3 செயின் போடுறேன். போட்டுட்டு இந்த ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சிலேருந்து நான் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பட்டன் ஹோல். அதே இப்போ நம்ம எப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டோமோ ஒவ்வொரு ஸ்டிச்சில் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த எண்ட் வர வரைக்கும் அதே மாதிரி போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம பட்டன் ஹோல் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு செயின் போட்டு இந்த நூலை வெட்டி எடுத்துடணும். ஸோ இவ்வளவு தான். இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்டாங்கிளில் இருந்து
பர்ஸ் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ விட்த்துக்கு வேணுமோ அவ்வளோ விட்த்து நம்ம ஃபோல்ட் பண்ணி இது வந்து மேலே ஃப்ளாப் மாதிரி வரும். ஸோ நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து இந்த 2 எட்ஜை இந்த எட்ஜும் இந்த எட்ஜையும் நம்ம தைக்க போகிறோம். நம்ம சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணியும் இதை ஜாயின் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து தச்சும் எடுக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஊசியில் நூலை கோர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் இதை மடித்து வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் இது 2ஐயும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சைடில் இருந்து ஒரு ஸ்டிச்சு, இந்த சைட்லேருந்து ஒரு ஸ்டிச் இப்படி எடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை மாதிரி தான் நம்ம ஃபுல்லும் இந்த எண்டு வரைக்கும் ஜாயின் பண்ணணும். நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம இந்த சைடையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 சைடையும் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்களா, இப்போ ஒரு பவுச் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு பட்டன் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம வந்து பட்டனை தைச்சாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு குட்டி பவுச் நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸ் வச்சு நீங்கள் செஞ்சாச்சு. இதை மாதிரி நம்ம எதாவது ஃபேன்சியான திங்ஸை வச்சு நம்ம வந்து நம்மளோட பவுச்சை வந்து இப்படி நம்ம இதில் ஒட்டி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிட்ட சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சை வச்சு க்யூட்டான ஒரு மினி பர்ஸ் செஞ்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.